நாங்கள் ஒன்றை இங்கே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். நாங்கள் எதற்காக இங்கே கூடியிருக்கின்றோம், என்னத்திற்காக நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் என்பதை உண்மையாகவே இங்கே எத்தனை பேர் நாங்கள் வந்திருக்கோம் என்றதை அடிப்படையாக நோக்குவோமாக இருந்தால், இங்கே அழைத்ததற்காக வந்தவர்கள் பலரும், அர்ப்பணிப்புடன் வந்தவர்கள் சிலரும் என்றுதான் உண்மையிலே கூற வேண்டும். நாங்கள் 100% இங்கே வந்திருக்கின்ற 100% அர்ப்பணிப்புடன் நாங்கள் எமது வடக்கு கிழக்கு மாகாணத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் ஆளுமை தொடர்பாகவும் சிந்திப்போமாக இருந்தால், ஏதோ ஒரு சிறிதளவேனும் மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்துவிட்டு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நீண்டகால போராட்டம் எதுவுமற்ற மௌனிக்கப்பட்ட போராட்டமாக மாறி சமூக அரசியலில் பின்னிக்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் இன்று இருக்கின்றோம் என்றால் அதுக்கு மாற்று கருத்துக்கள் இல்லை. இன்று எங்களுக்கு பொது எதிரியாக இருக்கின்றது இன்று ஆட்சியில் இருக்கின்ற அரசு ஆகும். என்பிபி அரசு என கூறிக்கொண்டு இருக்கின்ற ஜேபி அரசாங்கம்தான் இன்று நமக்கு இருக்கின்ற பெரும் தலையடியாக இருக்கின்றது. 40 வருட யுத்த காலத்திலே இல்லாத அளவுக்கு இன்று மோசமான ஒரு நிலையை இந்த வடக்கு கிழக்கு மாகாணம் சென்று கொண்டிருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் இன்று இருக்கின்ற அரசு. இன்று நாங்கள் சந்திக்கின்ற பிரச்சனையானது இனி வரப்போகின்ற தேர்தலில் எங்களுக்கு கோடிட்டு காட்டும் என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்ற முக்கிய பிரச்சனையாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், மாவட்ட மக்களின் நில அபகரிப்பு, அதே போல திட்டமிட்ட குடியேற்றங்கள், அதே போல இராணுவ மயமாக்கல், பொருளாதார நெருக்கடிகள் போன்றவை எங்களுடைய விவசாய நிலங்களிலிருந்து எங்களுடைய மனித தளங்கள் வரை இந்த அடாவடித்தனங்களும் ஆக்கிரமிப்புகளும் கூடிக்கொண்டே செல்கின்றது. கோணேஸ்வரம் கோயிலாக இருக்கலாம், மத்தள மலையம் அம்மன் மலையிலே அமைந்திருக்கின்ற சிறு முருகன் கோயிலாக இருக்கலாம், அங்கு வரை அவர்களுடைய தொல்லியல் என்ற ஒரு திணைக்களத்தை வைத்துக் கொண்டு அங்கே நில ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்து வண்ணம் இருக்கின்றன. 2800க்கும் மேற்பட்ட ஏக்கர்களை தொல்லியல் திணைக்களம் சுவீகரித்து வைத்திருக்கின்றது திருகோணமலை மாவட்டத்திலே. அதே போல திருகோணமலை மாவட்டத்திலே 1885ஆம் ஆண்டு நாங்கள் எடுத்து நோக்குவோமானால், இதைத்தான் சம்பந்தரையா அந்த காலத்திலிருந்து கூறிக்கொண்டு வந்தார். 85% தமிழ் மக்கள் வாழ்ந்த ஒரு பிரதேசம் இன்று வெறும் 30% மாற்றப்பட்டிருக்கின்றது. தமிழ் மக்களுடைய இருப்பு அங்கே 30% மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்னும் காலப்போக்கிலே 25% மாற்றப்பட்டு நாங்கள் ஒரு சிறுபான்மை இனமாக மாற்றப்படுவோம் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஏனென்று சொன்னால், நாங்கள் குடியேறிவிடக் கூடாது, நாங்கள் அங்கே எமது மக்கள் அங்கே வாழ்ந்துவிடக் கூடாது என்பதற்காக துறைமுக அதிகார சபை 40,000 ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வைத்திருக்கிறது. தமது அபிவிருத்திக்காக கிட்டத்தட்ட 50-60 வருடங்களாக கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். இதை கையகப்படுத்தி வைத்திருந்து அவர்கள் ஏதாவது அபிவிருத்தி செய்தார்கள் என்றால் இல்லை. இந்த 60 வருடங்களில் எந்தவித அபிவிருத்தியும் அவர்கள் செய்யவில்லை. அதிலே 2000 ஏக்கர் நிலத்திலே பூர்வீகமாக 30 வருடமாக மக்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கூட அந்த சிறு நிலத்தை கூட விட்டுக் கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அதே போல துறைமுக அதிகார சபை ஒரு பக்கம், தொல்லியல் திணைக்களம் ஒரு பக்கம், வனவள திணைக்களம் ஒரு பக்கம் என நிலத்தை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறது. வனவள திணைக்களமும் விட்டு வைக்கவில்லை, அவர்களும் காணிகளை ஆக்கிரமித்திருக்கின்றார்கள். திருவண்ணாமலையை பொறுத்தளவிலே ஒரு நகரத்தில் இருக்கின்ற ஒரு மைதான அபிவிருத்தியை கூட அவர்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை திருவண்ணாமலையில். இவ்வாறு தொடர்ச்சியாக எங்கள் மீதான ஆக்கிரமிப்புகள் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன. அங்கே இருக்கின்ற முக்கிய பிரச்சனை போமானால், நில ஆக்கிரமிப்பு, திட்டமிடப்பட்ட குடியேற்றங்கள். சுதந்திரத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் அரசு அனுசரிப்பில் இடம்பெற்ற சிங்கள குடியேற்றங்கள் நீங்க பார்க்கலாம். நீங்கள் வெளியோயா பற்றி நாங்கள் கலைத்துக் கொண்டிருக்கின்றோம். வெளியோயாக்கு அருகிலே இருக்கின்ற குச்சவெளி பிரதேசத்திலே குடியேற்றப்பட்ட அதில் கையகப்படுத்தப்பட்ட காணிகளில் அங்கே வசிக்கின்ற ஒரு பிரதேச உறுப்பினர் இல்லை. குச்சவெளி பிரதேச சபையிலே சிங்கள உறுப்பினர் ஒரு பிரதேச உறுப்பினர் இல்லை. ஆனால் அங்கே இந்த அரசு, அதாவது யுத்தத்துக்கு பின்னர் 26 விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த பிரதேசத்தில் 26 விகாரைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அங்கே ஒரு பிரதேச உறுப்பினர் குறைந்தது ஒரு 1000 வாக்காளர் இல்லாத ஒரு பிரதேசத்திலே 6 கும்பிடுவதற்காக 26 விகாரைகள் கட்டப்பட்டது எனக்கு தெரியவில்லை. அதே போல மக்கள் தொகையிலே மாற்றம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இன்று நாங்கள் 32% சொல்லலாம், 32% இல்லை, அதை விட குறைந்து விட்டோம். அதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். இராணுவ மயமாக்கல், பௌத்த மயமாக்கல் அங்கே தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது.
வாழ்வாதாரம் அங்கே தமிழ் மக்களுக்கு வாழ்வாதாரம் இல்லை. 23,000 மக்கள் கரையோர மக்கள் அங்கே மீன்பிடி தொழிலை தமது தொழிலாக கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எமது மக்கள் அங்கே மீன்பிடி தொழிலே ஒரு பெரிய ஒரு போட்டை வாங்கி கொண்டு அங்கே ஒரு விடயத்தை முன்னெடுக்க சென்றார்களாக இருந்தால் அவர்கள் ஒன்று காணாமல் போகின்றார்கள், அல்லது அந்த வள்ளங்கள் சட்டவிரோத மீன்பிடி தொழிலில் ஈடுபடுவதாக கூறி ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் அங்கே தண்டிக்கப்படுகின்றார்கள். எமது மக்கள் அந்த பிரதேசத்தில் 23,000 குடும்பங்கள் அங்கே மீனவ சமூகம் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்களுக்கு அந்த தொழிலை சுதந்திரமாக செய்வதற்குரிய அதிகாரங்கள் அங்கே வழங்கப்படுவதில்லை. அவர்களும் அங்கே தடுத்து நிறுத்தப்படுகின்றார்கள். அதே போல எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றன. திருகோணமலை மாவட்டத்தில் பொறுத்தவரையிலே பிரதேச சபைகள், நகர சபைகள், மாநகர சபைகள் என்ற ஒரு மாயத்தில் கொண்டு வந்து பிரதேச சபை எல்லைகளை மாற்றி அவர்கள் இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகளை சில இடங்களில் செய்து வைத்திருக்கின்றார்கள். இப்ப பிரதேச சபையை பொறுத்தவரையிலே இன்று பிரதேசபை தனித்தமிழ் பிரதேச சபையாக இருந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற பிரதேச சபை பட்டணம் சொல்லும் பிரதேச சபை இன்று தனித்து ஆட்சியமைக்க முடியாத ஒரு சூழலுக்கு ஏற்ற வகையிலே இன்று மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. அதுக்குரிய எல்லைகள் மாற்றியமைக்கப்பட்டு அதே போல அந்த விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்து அங்கே தனித்து தமிழர்கள் ஆட்சியமைக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வந்திருக்கார்கள். இன்று பார்த்தோமாக இருந்தால் இந்த மாநகர சபையும் அதே மாதிரிதான். மாநகர சபையும் ஏதோ ஒரு வகையிலே நாங்கள் 2 கட்சிகளும் சேர்ந்து ஆட்சி அமைக்கலாம், அதாவது ஆட்சி அமைத்தால் ஒரு பெரும்பான்மை கிடைக்கும் என்ற நிலைதான் இருக்கின்றது ஒழிய, நாங்கள் இந்த தேர்தலை கேட்காமல் விட்டிருந்தால் சிங்கள மக்களுடனோ அல்லது முஸ்லிம் மக்களுடனோ சேர்ந்துதான் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று நீங்கள் எடுத்துக்கொண்ட சாதாரண உதாரணம், இன்று தமிழர்கள் பிரதேச சபையிலே அல்லது நகர சபையிலே மாநகர சபையிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற எங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ரீதியிலே நாங்கள் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைத்திருக்கின்ற சபைகளுக்கு எந்த விதமான வேலை திட்டங்களும் அரசாங்கத்தால் வழங்கப்படுவதில்லை. அந்த வேலை திட்டங்கள் நேரடியாக டிசிசி மீட்டிங்கிலே கலைக்கப்பட்டு நேரடியாக அவர்களுடைய பிரதேச சபையிலே எலெக்ஷனில் நின்ற, அதாவது சபைகளிலே எலெக்ஷனில் நின்ற உறுப்பினர்களை முன்னிலைப்படுத்தி இன்று அந்த அபிவிருத்திகள் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டு வருகின்றது. அந்த இடத்திலே இந்த வென்ற உறுப்பினரும் சரி, வீராசாரத்திலே தெரிவு செய்த உறுப்பினரும் சரி, அதில் எந்தவித பங்குதாரிகளாகவும் காட்டப்படுவதில்லை. தொடர்ச்சியாக என்பிபி அரசாங்கம் தான் அந்த வேலை திட்டங்களை செய்வதாக மக்களுக்கு காட்டப்படுகின்றது. என்பிபி அரசாங்கம் தான் முழுவதையும் செய்வதாக என்று காட்டப்படுகின்றது. இன்று ஒரு ரெவென்யூ ஆபீசரை நியமிக்க முடியாத, ஒரு கெசுவலாக நியமிக்க முடியாத அளவுக்கு அங்கே நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் அதிகாரத்தை. ஒரு நியமனம் செய்வதற்கு அங்கீகாரத்தை கொடுத்தால் அதை சிபாரிசு செய்து அனுப்புவதற்கோ ஆளுநரிடம் சென்று அனுமதி பெற முடியாத ஒரு சூழலை அங்கே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். கடந்த டிசிசி மீட்டிங்ல நீங்க மட்டக்களப்பில் பார்த்திருந்தா தெரியும், சண்டை பிடித்து தான் அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கெசுவலாக நியமனத்தை பெறுவதற்கு கௌரவ ஆளுநரிடமிருந்து அனுமதியை பெற்றார்கள். இவ்வாறு ஒரு மக்கள் மத்தியிலே அந்த பிரச்சனையை கொண்டு போய் தான் வெல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு இன்று சபைகளையும், அதாவது தமிழர்கள் வென்ற சபைகளை அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள். இதுவரை காலமும் இல்லாத, அரசாங்கம் செய்யாத வேலைகளை இந்த அரசாங்கம் செய்கின்றது. ஆனால் மக்கள் மத்தியிலே நல்லவர் வேஷம் போட்டுக்கொண்டு பசுத்தோல் போட்ட புலியாக, அவர்கள் புலியாக இல்லை சிங்கமாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள்.